Hi, welcome to Priya's Healthy Samayal. Priya's Healthy Samayal subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது உங்களுக்கு notification-ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு snacks recipe கொல்கட்டை. வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ இட்லி அரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இத வந்து நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஊத்த கூடாது. லைட்டா தெளிச்ச மாதிரி அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம கெட்டியாக ஆக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஒரு ட்ராப் விட்டு நம்ம அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து கெட்டியாகிடும். இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கொல்கட்டை எடுக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம தனியாக வேற ஒரு பவுலில் இப்போ மாற்றி வச்சுருக்குறோம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஒரு தேங்காய் திருவி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவு அரைக்கும் போதே நாங்கள் உப்பு சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு தேங்காய் அளவுக்கு திருவி இதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக ஆகிடும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ கொல்கட்டையாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இப்போ பால்ஸாகவும் உருட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம சும்மா அப்படியே கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி துணி போட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அதில் வைக்கணும். நல்லா ஸ்டீமில் வந்து இப்போ பாயில் பண்ண விடணும். இது எல்லாத்தையுமே இப்போ வச்சாச்சு. போட்டு இப்போ மூடி போட்டோன்னே இப்போ வந்து நல்லா ஸ்டீம் வருது. ஸ்டீம் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பாயில் ஆகிடுச்சான்ட்டு. இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுட சுட ஆவி பறக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொல்கட்டை ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.